பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது நான் சிறுபான்மை அணியுடைய மாநில தலைவியாக நான் செயல்பட்டு வந்திருந்தேன். அப்போ பொதுவா ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சி சூர்யா விஷயம் அப்படிங்கிறது அவர் என்ன ரொம்ப மோசமா திட்டி ஒரு ஆடியோ சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே வெளியாச்சு. அப்போ அதுக்கு பின்னால அடுத்தடுத்து ஒரு சீன்ஸ் நான் அதுல அமைதியா இருந்தேன், எனக்கு ஒரு விசாரணை கமிஷன் வந்தது, அப்படிலாம் நிறைய வந்தது. ஆனால் அன்றைக்கு நடந்தது முழுக்க முழுக்க வெளிவந்த தகவல்கள் எல்லாமே போய் எனக்கு ஒரு நிறைய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நான் எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, நிறைய மிரட்டப்பட்டேன், த்ரெட்டன் பண்ணப்பட்டேன். இது எல்லாத்தையுமே பின்னணியில இருந்து செய்தது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஏன் அதை இவ்வளவு வருஷங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு மாநில தலைவரா இருக்காரு. அப்ப நம்மளுடைய சொந்த மாநில தலைவரே இந்த அளவுக்கு ஒரு மிரட்டுறாரு, ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இது பண்றாரு, ரவுடிசம் ரவுடிகளை வச்சு இது பண்றாரு, பிளாக்மெயில் பண்றாரு, ஆடியோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம சொன்னா இவர் போய் ஒரு கட்சியோட தலைவரா அப்படிங்கிற ஒரு பேர் கெட்டுரும் அப்படிங்கறதுக்காக உண்மையாலுமே நம்ம போயிருக்க கட்சி பாஜக கட்சி ஒரு சிறந்த கட்சி. ஆனா மாநில தலைவர் இவ்வளவு மோசமானவர் இருக்காரு, வெளியே சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்துல இருந்து திருச்சி சூர்யா விஷயம் அவர் என்னை மிரட்டினதுல முதல்ல நடந்தது என்னன்னா, அதுல முன்னால ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். அது எதனால அவர் மிரட்டினாரு, எதுக்கு வந்தாருன்னா, அப்ப திருச்சியில எங்களுடைய சிறுபான்மையினுடைய மாநில செயற்குழு நடத்தணும், பெரிய லெவல்ல நடத்தணும், நிறைய பேனர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப திருச்சியில இருக்கக்கூடிய அப்போ ஏஆர் பாஷா அப்படிங்கிறவர் தான் அந்த தலைமை எடுத்து நடத்தினாரு. அப்படி இருக்கும்போது அங்க நிறைய பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு பிரம்மாண்டமா வச்சது. அப்போ திருச்சியை சேர்ந்தவர் சூர்யா அப்படிங்கறதுனால நம்ம பாஷா அவருக்கு போன் பண்ணி கேட்டாரு. ஆமா, என்ன கருப்பு முருகானந்தம் அவரோட போட்டோ அண்ணாமலையோட போட்டோக்கு ஈக்குவலா வச்சிருக்க, நீ எப்படி அப்படி வைக்கலாம், என் தலைவன் அண்ணாமலை நீ இது பண்ணலாம், பெருசா வைக்கணும் அண்ணாமலை. அப்போ பாஷா அவர்கள் சொன்னாரு, அவர் தான் கோட்ட பொறுப்பாளர், ஆஸ் பர் பார்ட்டி புரோட்டோகால் அந்த ஜோனல் இன்சார்ஜ் யாரோ அவரை அவரை மையப்படுத்தினவங்க தான் வச்சிருக்கோம். இது சொல்லவும் உடனே அவரை கண்டமேனு எடுத்தரப்புல முஸ்லிம் அப்படிங்கறத வேற மாதிரி ஒரு வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு பேரை சொல்லவும் இவரு சூர்யா திட்டம் பாஷா உடனே பயங்கரமா கெட்ட வார்த்தை, ரெண்டு பேரும் கெட்ட வார்த்தையை பேசிட்டாங்க. இந்த பஞ்சாயத்துல நீ என்ன கேட்காத, எங்களுடைய மாநில தலைவி டிசிபி கையிலன்னா அடுத்த நாள் காலையில தான் எனக்கு அந்த போன் வந்தது. அது எப்படி என்னோட அண்ணாமலை தலைவரை நீங்க கருப்பு முருகானந்தத்துக்கு ஈக்குவலா போஸ்ட் வைக்கலாம், இதை பேசணும்னே இது நீங்க கேட்க கூடாது சூரிய, இது சிறுபான்மை அணியுடைய செயல், இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லவும்னா அந்த அந்த அவ்வளோ மோசமா என்னை திட்டி ஒரு வீடியோ போட்டது. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு கட்சியில ஒரு அரசியல ஒரு பெண் வரும்போது இப்படிலாம் ஒருத்தங்க திட்டுவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்னா இப்படிலாம் வாழ்க்கையில நம்மள யாருமே திட்டுனதில்ல. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உடனே அந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அனுப்பினேன். கமலாலயத்துக்கு அடுத்த நாளே போனேன். அடுத்த நாள் போயிட்டு அப்போ 3 பேருக்கு மொத்தம் அந்த ஆடியோ கொடுத்தேன். ஒண்ணு கருணாகராஜன் அவர்கள் கொடுத்தேன். அப்புறம் 2வது இன்னைக்கு தாவேகா கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய சோசியல் மீடியால, அப்போ சோசியல் மீடியால நானும் அவரும் இணைந்து பணியாற்றிட்டு இருந்தோம். நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அவர்கள்கிட்ட ஒண்ணு கொடுத்திருந்தேன், ஒரு ஆடியோ கொடுத்தேன். பிளஸ் இவர்கிட்ட கொடுத்தேன், நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கொடுத்தேங்க. அப்போ இந்த ஆடியோ வந்தது அண்ணாமலை அவர்களுக்கு நான் அனுப்பினோன்னா, அக்கா கம்மன் மீட் மீ அக்கா அப்படின்னு போட்டிருந்தாரு. அன்னைக்கு நான் போயிருந்தேன், கமலாலயத்துக்கு போயிருந்தேன். நான் போனப்ப வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தாரு. அப்ப திருச்சி சூரிய எனக்கு முன்னால அவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணா, இவரையும் கூப்பிட்டுருக்காரான்னு நினைச்சேன். அப்ப நாங்க 2 பேருமே ஒன்னா ஒரு பேர் அழைக்கப்பட்டோம். அப்ப ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் எங்க 2 பேரும் தனியா உட்கார வச்சு பேசினாரு. அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. அப்ப பேசுறப்போ இப்படி ஒரு ஆடியோவை நான் அனுப்பின பின்னால அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க திருச்சி சூர்யா கூட தான் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி இருக்கீங்க, அப்படி எப்படி உங்களுக்கு ஒரு டேலண்ட், பயங்கரமான டேலண்ட், நீங்க அப்படியே ஒரு விஷயத்த ஃப்ளோவா பேசுறீங்க, உங்களை மாதிரி ஒரு டிவில ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ணக்கூடியது அவ்வளவு நான் பார்த்ததே இல்லை. நீங்களாம் அடைய வேண்டிய ரீச்சே வேற. உங்க அப்பா சிவா அடைஞ்ச ரீச் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க தான் ஒரு எம்பி ஆக போறீங்க, நான் உங்களை எம்பி ஆக்கியே தரும் அப்படி இப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. இப்படி ஒரு வீடியோவை இப்படி ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன், இந்த மாதிரி ஆடியோவை பேசின ஒருத்தங்க எம்பி ஆக்கியே தருவேன், உங்க அப்பா அடைஞ்ச ரீச் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது. ரொம்ப கேஷுவலா பேசுனாங்க. இடையில அப்பப்போ அப்புறம் அக்கா என்னக்கா வேற ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னா, மத்தபடி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த 40 நிமிஷம் முடிவுல கடைசியில் சரி இருந்தாலும் சூர்யா அக்காவை நீங்க அப்படி பேசிட்டு கூட ஒரு சாரி கேட்டுருங்க அப்படின்னாரு. எனக்கு என்னடா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. உடனே சரிக்கா ஓகே சாரி அப்படின்னு கேட்கவும் நானும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நடந்துட்டு நாங்க வெளியே வந்தோன்னா நான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் போட்டேன். ஜி நான் இப்படி ஒரு ஆடியோவை ஒருத்தன் அனுப்பினவனை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அவனை நீங்க எம்பி ஆக்கியே தீருவேன், நீங்க அவ்வளவு தூரம் பாராட்டி புகழ்ந்து தள்ளுறீங்க என் முன்னால, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இவன்லாம் ஒரு எம்பி ஆனா நாட்டோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா ஒரு மெசேஜ் போட்டேன்னா
ஓகே அக்கா, லீவ் இட் அக்கா, வில் டேக் கேர் அக்கா அப்படின்னு சொன்னாரு. இதுதான் ஒரு மெசேஜை போட்டாரு, அதோட முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் வந்து அந்த ஆடியோ வந்து பிரஸுக்கு போயிடுச்சு. அது எப்படி போச்சு ஏதுன்னு போச்சுன்னு சொல்லி மீடியாவுக்கு போயிடுச்சு. நான் அந்த ஆடியோவை கொடுத்தது இவர்களுக்கு மட்டும் தான். ஒண்ணு கருணாகராஜன் அவர்களுக்கு ஒண்ணு, அப்புறம் நிர்மல்குமார், இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்களுக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தேன். பிரஸுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. அது போன உடனே அடுத்த நாள் காலையில வந்து எனக்கு அண்ணாமலை அவர்களுக்கு திரும்ப ஒரு மெசேஜ் வந்து, அக்கா கம் அண்ட் மீட் மீ அக்கா அப்படின்னு போட்டிருந்தேன் திரும்ப. சரின்னு நான் அவரோட ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப போகும்போது அன்னைக்கு காலையிலேயே வந்து அக்கா கமெண்ட் மீட் மீ அக்கான்னு போட்டிருந்தாரு. நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு திரும்ப கமலாலயத்துக்கு போனா ஒரு நிறைய கூட்டம் நம்மளை அவர்களை பார்க்கறதுக்கு. நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் அந்த நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாரு. இடையில இடையில திடீர்னு கதவு தந்து அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்கா வெயிட் பண்ணோம். அப்புறம் திரும்ப அப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு கடைசியில லஞ்ச் முடிச்சோன்னா மீட் பண்ண கூப்பிட்டாரு. நான் மீட் பண்ண உள்ள போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் சிலை பிரசன்ட் பண்றாங்க, அது கொடுக்குறாங்க. போய் ஒரு ஒருத்தங்களா ஒரு பேட்சா கிளியர் பண்ணி அவசர அவசரமா அனுப்புறாரு. அக்கா நீங்க உட்காந்துருங்க, நான் ஒரு பேட்சா கிளியர் பண்ணி கடைசியில வந்து அவரு, நான் அவரோட பிஏ நானு. அப்புறம் பிஏ 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு என்ன தனியா இருக்கும்போது எனக்கு என்னடா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி என்ன தனியா ஒரு முறை மீட் பண்ணி ஒரு முறை பயங்கர பெரேடு எடுத்திருந்தாரு. நீ வருவ இந்த கமலாலயம் பக்கமே நீ வரக்கூடாது, வர்றது ஓசிடிக்கு காஃபி குடிக்க வேண்டியது, இந்த பக்கமே ஒண்ணு பார்க்க கூடாது. எனக்கு இந்த தனிமையில திரும்ப எனக்கு 2வது ஒரு அனுபவம். உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாரு பாப்போம், அது எதுவா இருந்தாலும் நான் உட்காந்துருக்கேன். டோரை க்ளோஸ் பண்ணி நானும் அவரும் தனியா இருந்தோம். எடுத்திருக்குல அவர் என்ன கேட்டது, யூ பிளடி, யூ பிளடி பிளடி, எப்படி நீ ரெக்கார்ட் பண்ண, எப்படி நீ ரெக்கார்ட் பண்ண, பிளடி பிளடின்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கு உண்மையாலுமே. அது எப்படி வந்து பிளடின்னு ஒருத்தங்க நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம கேட்டுட்டே இருந்தேன். அந்த நானும் அவர் உட்கார்ந்துருந்தப்போ 1 மணி நேரம் 45 நிமிஷம் கரெக்டா 1.25 மணி நேரம் அந்த ரூம்ல நாங்க உட்காந்துருந்தோம். ஏன்னா எல்லா கூட்டத்தையும் கிளியர் பண்ணி சாப்பிட்டு பின்னால் வந்தாங்க. என்னையும் அவரையும் உட்கார வச்சு ஒரு 12 தடவை இந்த வார்த்தையை சொன்னார். அப்புறம் சொன்னேன், பிளடிங்கிற வார்த்தை இவ்வளவு பயன்படுத்தி அப்படிதான் சொல்லுவேன். உன்னை எப்படி நீ ரெக்கார்ட் பண்ண, அது எப்படி நீ ரெக்கார்ட் பண்ண, உன்னை ஆப்பிள் போன்ல தானே கூப்பிட்டாங்க, உன்னை வாட்ஸ்அப்ல தானே கூப்பிட்டாங்க, உன்னை எப்படி ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொன்னேன். எதுல எப்படி ரெக்கார்ட் பண்ணேங்கிறது இல்லைங்க. இவ்வளவு மோசமா ஒருத்தர் பேசினா எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். நான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா எவிடன்ஸ் வேணும். நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்க பொண்டாட்டியில யாராவது மிரட்டணும், நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸ் வேண்டாமா அப்படின்னு. ஒரு அவ்வளோ மணி நேரம் மிரட்டி நீ உடனே இப்ப வந்து ரிசைன் பண்ற அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்து பேனாத்துக்கு போட்டு இப்ப ரிசைன் பண்ணிட்டு போ, நீ ரிசைன் பண்ணிட்டு போனாரு அப்படின்னா சொல்லி நான் ஏன் ரிசைன் பண்ணணும், நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணுங்க, நான் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. உன்னை யாரை இப்பவுமே அடிக்கணும், எவ்வளவு ஓட விட்டு அடிக்கணும்னு எல்லாமே தெரியும், நீ ஓடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நிறைய பேசினாரு. அப்ப இடையில இடையில அசல், நீங்க எப்படி நம்புறீங்களோ நம்பியோ, அசல் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாரு. அந்த மாதிரி பண்றப்ப சொன்னாரு, யார் இந்த இதுல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுறது, எத்தனை பர்சன்ட் சொல்லு அப்படின்னாரு. 3% இருக்கு, இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு. 13 18%. யார் கொண்டாது இதை, யார் கொண்டாங்க, நீங்க தான், அப்கோர்ஸ் நீங்க தான் கொடுத்தீங்க. அந்த மாதிரி பண்ணவள ஒரு கெடுத்த அவளை என்ன பண்ணாங்க. சத்தியமா இந்த வீடியோ வந்து இந்த ஆடியோ நான் கொடுக்கலைங்க. பட் இவங்களுக்கு எல்லாம் நான் ஆடியோ அனுப்பியிருந்தேன். அதுக்கு பின்னால அந்த யாருமே கொடுக்கல. ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்னால அவர் மாநில துணைத் தலைவர்னால கருணாகராஜன், சோசியல் மீடியாங்கனால நிர்மல்குமாருக்கு அனுப்பினேன் அப்படின்னு ஏதோ பேசினார். அதுல கேச விநாயகம் சொல்றது, கேச விநாயகம் வந்து பக்கா உமனைசர், பக்கா 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 கமகன் கமகன் கமன் பக்கா 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 இதே மாதிரிதான் பேசினாரு. அப்ப வந்து எனக்கு ஷாக்கா, சரிங்க சரிங்க, தமிழ்நாட்டையே நம்ப வச்சிருக்கேன், நீ ஏதாவது பண்ணுனு வச்சுக்கோ அப்படி இப்படின்னு. இதே இப்படி 1 மணி நேரம் ஓடி கடைசியில வந்து இதெல்லாம் சொல்லி நான் அரசியல் சாணிக்கனாக்கும் அப்படியா அப்படியாக்கும் ஒரு 1.25 மணி நேரம் மிரட்டினாரு. அப்படி இடையில வந்து ஒரு கரெக்டா ஒரு ஒரு 3/4 மணி நேரம் போச்சு. போகும்போது எனக்கு லேசா செஸ்ட் பெயின், எனக்கு எந்த விதமான கார்டியாக்ஸியோ டயாபெட்டிக்கோ எதுவுமே இல்லை, லைட்டா ஒரு செஸ்ட் பெயின். ஏன்னா இவர் பேசி அந்த பிளட்டிங்கிற வார்த்தையில கத்த ஆரம்பிச்சோன்னு என் 2 கண்ணுல இருந்து தண்ணி வந்து, நான் ஒரு நாளும் அழுகாதவள், எனக்கு இந்த அழுகிறது இது பண்றது ஸ்டேட்டர் ஆகுறதெல்லாம் பண்ணவே மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங் உமன். ஆனா 2 கண்ணுல இருந்து தண்ணி வருது. நான் வந்து என்னோட முந்தானை வந்து இப்படி தொடச்சுக்கிட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னதான் பண்றாரு அப்படின்னு. அப்ப வந்து சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி பண்ண லேசா ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னா. நான் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டு, எனக்கு நானே ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டு எதுவும் செஸ்ட் பெயின் வந்திருக்கோம் தண்ணி குடிச்சேன்னா நான் நார்மல் ஆயிட்டேன். கேட்குறேன், நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஒரு 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 மைனாரிட்டி ஸ்டேட் ஒரு பெண்ணை கூப்பிட்டு இப்படி மிரட்டுறீங்களே, யாராவது உயிர்கே போயிருக்குன்னா என்னங்க பண்ணுவாங்க, இப்படி மிரட்டினா ஒண்ணுக்கு இருந்தணும், ஒண்ணுக்கு இருக்கணும். டக்குன்னு ஒரு காலிங் பெல். உடனே வந்து தமிழ்ல அவரோட செக்ரட்டரி வந்தாரு. யார் யார் போன முறை ஒண்ணுக்கு இருந்தது, 1 வீக் முன்னால கரு செக்ரட்டரி ஒண்ணுக்கு இருக்கணும், அதுக்கு முன்னாலே முன்னாலே எவன் ஒண்ணுக்கு இருந்தது, இவன் தான்.
ஒண்ணுக்கு அப்படிதான். அப்ப நான் சொன்னேன், ஒரு வளர்ந்த ஆம்பளைய பேண்ட்ல வந்து ஒண்ணுக்கு இருக்க வச்சு அத்தனை ஒண்ணு கூட ஒரு அவமானத்தோட வெளியே அனுப்புறீங்களே, அவனுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஒரு வளர்ந்த ஆம்பளை இப்படி அனுப்புறீங்க, எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த சீட்ல உட்காந்துட்டு ஒருத்தன் பண்ற வேலையை. ஐயோ டேசியக்கா, நீங்க வந்து உட்காருங்க, நீங்க தான் வந்து உட்காரணும் இந்த சீட், நானும் உட்கார வரீங்களாக்கா அப்படின்னு. இந்த சீட்ல இவ்வளவு எக்ஸைட் ஆகுற ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கு முன்னால நிறைய தலைவர்கள் உட்கார்ந்து, இதுக்கு பின்னால நிறைய தலைவர்கள் உட்கார போறாங்க. இது இப்படி எக்ஸைட் ஆகுறதுக்கு என்னங்க இருக்கு? இது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க பண்ணுறோம் அப்படி இப்படி கத்து 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 கத்துன்னு 1.25 மணி நேரம் கத்து முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நான் ரிசைன் பண்ண மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னு ஒரு வார்த்தை. அவருக்கு முன்னால ஒரு ஒயிட் சீட் இருந்தது. அதுல வந்து யாரை இப்பவுமே தூக்கணும், எவ்வளவு ஓட விட்டு விட்டணும் எல்லாம் தெரியும், நீ ஓடு நான் பாத்துக்கிறோம். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கிறாரு. அது இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. இப்ப நானும் இவரு இந்த ரூம் விட்டு போனா யாராவது இந்த ஒயிட் சீட் எடுத்து பார்த்தா எவன் இப்படி ஒரு மாநில தலைவரோட ரூம்ல இப்படி இருக்கணும், அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி கிளம்புன்னு சொல்லிட்டு கடைசியில 1.25 மணி நேரம் கழிச்சு நீ கிளம்பணும். அந்த விதவிதமா பேசினாரு. நான் தான் அரசியல் பாணிக்க, நான் எப்படி பண்ணுவேன்னு பாக்குறேன், நான் எப்படி நடத்துறேன் பாரு. நான் முடிச்சோன்னே என் முகம் அப்படி செவந்து 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 அந்த கண்ணீர் விடணும் ஒரு மாதிரி இருந்து. அப்ப நல்லா தொடச்சு நான் சொன்னேன், ஜி நான் வெளியே போக முடியாது, ஃபுல்லா ப்ரெஸ் எல்லாம் வெளியே நிக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து நீங்க போற இந்த வழியில நான் போயிட்டுமானா, ஓகே கதை சொன்னா டேசிக்க போய்க்கோங்க அப்படின்னு அப்படி கம்ப்ளீட்டா ஒரு அந்நிய நம்பி மாதிரி நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே அடுத்த நாள் வந்து விசாரணை கமிஷனருக்கு போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பூர்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு கோமாளி கூட, ஒரு முட்டாள் கூட அப்படி ஒரு விசாரணை கமிஷன் நடத்த மாட்டாங்க. அப்படி வந்து கனக சபாபதிங்கிறவர், மலர்கொடிங்கிறவங்க அவ்வளவு கேவலமா ஒண்ணு நடத்தினாங்க. உட்கார்ந்துகிட்டு என்னையும் வர வச்சிருந்தாங்க, சூர்யாவும் வர வச்சிருந்தாங்க. நாங்க அங்க போயிருந்தோம். போனப்போ அவர் என்ன முதல்ல உட்கார வச்சு 2 பேரும், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தன் நம்மளை குறிச்சு இப்படி திட்டிருக்கான், நம்மளை விசாரிக்கிறாங்க, சரி ஓகே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் சொல்லி நான் போய் உட்காந்துருக்கேன். என்ன நடந்ததுன்னா நான் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சைக்கிள் நடந்தது, அதுல கருமுருகானந்தோட போஸ்ட் நடந்ததுன்னு பெருசா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க அதுக்கு இவங்க அப்படி பேசினாங்க. ஒரு 5 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டா ஓகேம்மா சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, சூர்யா வர சொல்லுங்க. சூர்யா வர சொன்னாங்க. நான் வெளியே வந்து என்னோட தம்பி தங்கச்சியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மணி நேரம் சூர்யாவும் அங்க உள்ள இருக்கவங்கள பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியல. 1 மணி நேரம் கழிச்சு என்னையும் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட வச்சு என்னையும் சூர்யாவும் முன்னால உட்கார வச்சு கனக சபாபதி முட்டா ரொம்ப அறிவா ஒரு வார்த்தை சொன்னாரு. அம்மா தம்பி ரொம்ப ஃபீல் பண்றாருமா அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னா, அவங்க அம்மாவை அவங்க குடும்பத்தெல்லாம் நீங்க ரொம்ப மோசமா பேசுனீங்களாம்மா. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை நான் பேசல. இவன் பேசின பின்னாலதான் கடைசியில வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நான் ஒண்ணுமே பேசல. அதனால ரொம்ப ஃபீல் பண்றாருமா அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணுமே பேசல. அதுக்கு பாரு அப்படி பேசி முடிச்சோன்னு உடனே வந்து அண்ணாமலை அவர்கள் போன் பண்ணாரு. பேசிக்கா பிரஸ் மீட்டை வந்து உள்ளேயே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம், பிரஸ்ல வந்து நீங்க 2 பேரும் சமாதானம் போய் வச்சீங்கன்னு சொல்லிட்டு பிரஸ்ஸை கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாரு. சரி எனக்கு வந்து அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஷாக். ரொம்ப ஷாக்னா நம்ம வந்து இப்படி எல்லாம் நடக்குமா, ஒரு பெண் அரசியலுக்கு வந்து இப்படி எல்லாம் மிரட்டப்படுவோமா, இந்த மாதிரிலாம் செய்வாங்களா, இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை கேவலமா பேசினவன் எனக்கு வந்து அவனோட சமாதானம், அவன் எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி எல்லாம் நான் கொடுக்கணுமா, ஒண்ணுமே புரியல. பயங்கர ஷாக்ல இருந்தேன். அதுக்கு பின்னால நான் வந்து பிரஸ் மீட் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வந்தோன்னா அப்புறம் உட்கார வச்சு சூர்யா உட்கார வச்சு ஒரு நடத்தின நாடகம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எனக்கு, எங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையே இல்லை. நாங்க 2 பேரும் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி. எந்த நாயும் எனக்கு அண்ணன் மாதிரி கிடையாது. அப்படி பேசுற ஒரு ஒரு ஈனப்பிறவி எனக்கு அண்ணனாக முடியாது. எல்லாம் நிர்பந்திக்கப்பட்டேன், நிர்பந்திக்கப்பட்டேன், அழுத்தம் கொடுக்கப்பட்டேன். அதுக்கு பின்னால் அப்படி கொடுத்தோன்னு என் வீட்டுல அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்னுடைய 2 மகளுமே டாக்டர் ஷர்மிகா டாக்டர் ரோமிகா 2 பேரும் சொன்னாங்க, இந்த மாதிரி கேவலமா உன்னை பேசின கட்சியில ஒரு மாநில தலைவர் இவ்வளவு கேவலமா நடத்துங்க, அந்த கட்சியில நீங்க தொடர்றீங்க, அதுக்கு பின்னாடி இவனெல்லாம் போய் தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி, அம்மா நீங்க மட்டுமே இந்த உலகத்துல இல்லாம நாங்க 2 பேரும் உங்களுக்கு பின்னால் இருக்கோம், கொஞ்சமாவது ஃபேமிலியை நினைச்சு பேசுங்கம்மா, நடந்துக்கோங்கம்மா, கொஞ்சம் விட்டுருங்க, இது கடைசியா இருக்கு, இனிமே இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது இது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் நான் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு அந்த சம்பவம் முடிஞ்சது. இது எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு மட்டும் இது நடக்குது. ஏகப்பட்ட தலைவர்களை மிரட்டி உருட்டி ஒண்ணுக்கு இருக்க வச்சு, அந்த ரூம்ல ஒண்ணுக்கு இருக்க வச்சு அது ஒரு பெரிய பெருமையா பேசி, டோரை திறங்கன்னா அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அக்கா காஃபி சாப்பிட்டீங்களாக்கா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா, அக்கா உட்காருங்கக்கா. முழுக்க முழுக்க ஒரு சரியான சைக்கோ நடிகர். அவரை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வழி இருக்குது. ஐயோ வழி இருக்குது, நம்ம அண்ணாமலை அவர்களை வந்து அடுத்தடுத்து சட்டங்களை கொடுக்கலையே, பதவி கொடுக்கல, அவர் ஏன் மாநில தலைவர்ல இருந்து தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவர் மாநில தலைவரா இருக்கும்போது அங்க தலைமை, தேசிய தலைமையில இருந்து சொன்னது என்னன்னா, அதிமுக ஒரு கூட்டணி இருக்கு, அவங்களோட கொஞ்சம் இணங்கி போங்க, அவங்கதான் நமக்கு கூட்டணியோட, அவங்களும் நம்மளும் கூட்டணியா போறோம். சொல்றதை கேட்கவே இல்லை. மோடி அவர்கள் சொல்றது, அமித்ஷா சொல்றதை கேட்க, எப்ப பார்த்தாலும் எடப்பாடி எடப்பாடி பிடிச்சி கழுவி 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 விட்டுட்டு இருந்தா நமக்கு கூட்டணி கட்சின்னு தெரியுது. அப்போ அவங்களை வந்து நீங்க டார்கெட் பண்ணி பேசுறாங்க, அதையே பேசுறாரு.
சரி விட்டாச்சு. அதுக்கு பின்னால எதுக்குமே அடங்குற மாதிரி தெரியல. எலெக்ஷன் வந்து நான் பயங்கரமா இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தேன், நான் வந்து இப்படி இருந்த கட்சி 3% இருந்ததை நான் 15% பண்ணேன், 13% பண்ணேன்னு சொல்லிட்டு எல்முருகன் அவர்கள் வந்து அதுக்கு முந்தின மாநில தலைவர் எல்முருகன் வந்து வேலி யாத்திரையை நடத்தினாரு. ஒரு சிம்பிளா வந்து நடத்திட்டு அவர் 4 சீட்டு அவருடைய பீரியட்ல எலெக்ஷன் நடத்தப்ப 4 சீட் எடுத்தாரு. ஆனா இத்தனை வாய் பேசிட்டு நான் பயங்கரமா வந்து ஓட் பேங்க் பாஜகங்கிறது ஒண்ணு நல்லாவே இன்னைக்கு தமிழகத்துல தெரியுது, நான் தான் காரணம் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு சீட் எடுக்க முடியல. அவருடைய ஃபேன்கள் அவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் தெரியும், ஒரு சீட் எடுக்க முடியல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து கட்சி சொன்ன எதுவுமே கேட்கல. ஒரு இடத்துல ஏன் அவர் நின்ன இடத்துல அவர் வின் பண்ணல. அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான விஷயம், கட்சியில வந்து நீங்க ஒரு இந்த இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து உங்களை ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைச்சுக்கோங்க. நீங்க தான் மோடி அவர்கள் நிற்கிற இடத்துல இருக்கீங்க, நீங்க தான் அமித்ஷா அவர்கள் நிற்கிற இடத்துல இருக்கீங்க. உங்களை வந்து புதுசா வந்த ஒருத்தனை பிடிச்ச உடனே வந்து ஒரு மாநில தலைவர், இந்த கட்சியில 35 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்குதான் மாவட்ட லெவல்ல போஸ்டிங் வந்திருக்காங்க. ஆனா நேற்று வந்து அவங்களை மாநில தலைமையா வந்து போட்டிருக்கிறாங்க மோடி அவர்கள். ஆனா போட்ட பின்னால ஒரு அத்தனை வாரும் அவ்வளோ சோசியல் மீடியா பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே அதிகமான சப்ஸ்கிரைபர் எங்களோட டெய்ஸி ஹாஸ்பிட்டல். நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல 4 லட்சம் வந்து நாங்க 23 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் எங்களுக்கு வேலை செய்யறாங்க சோசியல் மீடியால. எங்க ஹாஸ்பிட்டல் இப்பதான் 2 பேர் வேலை செய்யறாங்க. அப்போ இந்த சோசியல் மீடியால வந்து ஒரு பர்சனுங்கிறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் போது குறைந்தது ஒரு 2000 பேர் வந்து பாஜக கட்சியில வந்து சோசியல் மீடியால இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட், பேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப்ல இருக்கவங்க இருக்காங்க. அத்தனை சோசியல் மீடியா பர்சன் முழுக்க முழுக்க தன்னை ப்ரொமோட் பண்றக்கே வச்சுக்கிட்டு மோடி அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு ஒரு 10 குரூப், அந்த குரூப்ல வந்து வெறும் ஃபார்வர்ட் அண்ட் மெசேஜ். ஆனா வந்து எல்லா சோசியல் மீடியாவும் அண்ணாமலை பேர், அண்ணாமலை பேரவை, அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை ஃபேன் கிளப், அண்ணாமலை ரசிகர் கூட்டம், அண்ணாமலை விரிவு, அண்ணாமலையின் விழுதுகள், அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அத்தனை சோசியல் மீடியா அண்ணாமலைன்னு சொல்லி அவர் ஒருத்தரையே ப்ரொமோட் பண்ணாங்க. ரைட். அப்போ இங்க நேஷனல் லெவலுக்கு வந்து நான் தான் அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்கள் கடைசி 5 வருஷமா அமித்ஷா அவர்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில நான் உட்கார்ந்துருக்கிறேன் கீழே கீழே. அந்த நிகழ்ச்சி ராமேஸ்வரத்துக்கு வந்து போன வருஷம் வந்து மோடி அவர்கள் வந்திருக்காரு. மோடி அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல வராரு, ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷம் வந்து கூட்டம் கைத்தடுது. அண்ணாமலை அவர்கள் வராங்க, 5 நிமிடம் விடாம கை தட்டுறாங்க. அண்ணாமலை அண்ணாமலை கை தட்டிட்டு சேர் மேல ஏறி துண்டை தூக்கிட்டு ஆடு ஆடு ஆடுன்னு ஆடுறாங்க. இது எந்த கலாச்சாரம் தெரியல. ஏன்னா தேசிய கூட்டத்துல வந்து நீங்க வந்து நேஷனல் மீட்டிங்ல வந்து டெல்லிக்கு வந்து மாசம் ஒரு முறை நேஷனல் மீட்டிங் அட்டன் பண்றா 20,000 பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு இதுல மோடி அவர்கள் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருப்பார். ஒரு முறை ஒருத்தன் வந்து இப்படி ஒரு நிமிஷம் மேல கைத்தட்டு விட மாட்டாங்க. பொன்னாடி போத்துற கலாச்சாரம் இல்ல, பூ கொடுக்குற கலாச்சாரம் கிடையாது, காலில் விழுகிற கலாச்சாரம் கிடையாது. அவ்வளவு டிசிப்ளினா ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல அவ்வளவு டிசிப்ளினா கூட்டம் நடக்கும். மோடி அவர்கள் வருவார், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்குவார், அமைதியா ஸ்டேஜ்ல உட்காருவார். ஆனா இங்க தமிழ்நாட்டுல மோடி அவர்கள் வந்து அடுத்தது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தாங்க. ஒரு அரை நிமிஷம் வந்து அண்ணாமலை மோடி அவர்களுக்கு வந்து அரை நிமிஷம் அமித்ஷா அவர்கள் கை தட்டுறாங்க. 5 நிமிஷத்துக்கு மேல அண்ணாமலை சேர் மேல துண்டை தூக்கி ஆடுறாங்க. கடைசியா நடந்த மோடி அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த வந்தாங்கல்ல செங்கல்பட்டுல மதுரை, அதே மாதிரிதான் வராங்க. அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பொன்னாட புத்துறாங்க. 5 நிமிஷம் மேல எல்லாரும் சேர் மேலே தூக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. மோடி அவர்களுக்கு பின்னாடி பேசும்போது அமைதி. அண்ணாமலை அவர்கள் பேச போறாங்க, 7 நிமிஷம் உடல கத்துறாங்க சேர் மேலே துண்டை தூக்கிட்டு சுத்திட்டு கத்துறாங்க. மோடி அவர்கள் பேசுறாங்க, ஒன்னும் இல்ல, சவுண்ட் இல்ல. அப்போ உனக்கு ஒரு மாநில தலைமை பொறுப்பு கொடுத்தது, ஒரு பிரதமரை நம்ம ப்ரொமோட் பண்றக்கா, கட்சியை ப்ரொமோட் பண்றக்கா, உங்களுக்கு சுய ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த ஒரு பேட்டியை பார்த்துட்டு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு பாரத பிரதமரா இருந்து ஒருத்தரை நீங்க வந்து மாநில தலைவரா அப்பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க வரும்போது உங்களுக்கு அரை நிமிஷம் கை தட்டிட்டு அந்த நீங்க அப்பாயிண்ட் பண்ணவர் வரும்போது 10 நிமிஷம் கை தட்டினா இது நீங்க ஒத்துக்குவீங்களா? இது கட்சியோட வந்து ஒரு முறையான இது தொடர்ந்து வந்து எல்லா ஊடகங்களையும் வந்து வச்சுக்கிட்டாரு. அந்த யார மிரட்டுவாரோ உருட்டுவாரோ, ஆனா ஊடக மக்களை வந்து ஒரு நாளும் பகச்சுக்க மாட்டாரு. அதாவது இந்த பிஜேபியில இருக்க ஊடகத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோட் பண்றவங்க. அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நல்லா வச்சுப்பாரு. இன்னைக்கு அவர் வந்து வெளியேறும்போது பச்சை துரோகம் அவர் பண்ணது கொஞ்ச நஞ்ச துரோகம் கிடையாது. அதே மாதிரி வந்து அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு கேரக்டர் என்னன்னா, அவருக்கு அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ஊர் முகம் தெரியாத ஒரு மக்களை நல்லா தான் பார்த்துப்பாரு. முகம் தெரியாது, ஜஸ்ட் அண்ணா நல்லா போட்டோ எடுத்துக்கிறீங்களா, ஓகே, உங்களுக்கு கையை மேல போடுறது இதெல்லாம் பண்ணுவார். ஆனா நீங்க வந்து அவருடைய கட்சியில ஒரு முகம் தெரிந்த ஒரு நபரா இருந்து
நீங்க பேசுறது 4 பேர் பார்க்கக்கூடிய ஒரு பிரபலமா நீங்க மாறிட்டு வந்தீங்கன்னா, உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்போசிட் செக்ஸ் அவங்களோட சேர வச்சு, அவங்கள கோத்துக்கிட்டு, உங்ககிட்ட ஒரு ஆடியோவோ, வீடியோவோ எடுக்கிறது தான் மெயினா செஞ்சுட்டு இருந்த வேலை. இப்ப நீங்க இருக்கீங்க, ஊருக்கு ஊர் வரீங்க. நீங்க வந்து நீங்க பேசுறது கொஞ்சம் கட்சியில பிரபலம் ஆயிடுச்சுன்னா, ஒருத்தன் கூட பிரபலம் ஆயிடக்கூடாது. உடனே வந்து நீங்க ஒரு ஆணா இருக்கிற பட்சத்துல, இந்த அந்த அக்கா வருவாங்க, உங்கள பார்ப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்கன்னு எதையாவது ஒருத்திய கோத்து விடுறது, கோத்து விட்டு நீங்க ஏதாவது சொல்ல கில்ல விட்டீங்கன்னா, உடனே ஆடியோ, வீடியோ. ஏகப்பட்ட பிரபலங்கள் ஆடியோ வீடியோ. எனக்கெல்லாம் தொடர அச்சுறுத்தல்கள் இருந்தது. அப்ப அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க. ஐயோ! வேண்டாம். சொல்ல முடியாது. வாய் சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு காலையில போய் ஹோட்டல்ல பிக்கப் பண்ணிக்கோங்க. 3 நாள் அவர் கூடயே கோஆர்டினேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் கூடயே இருக்கும். ஐயோ! எப்படியாவது ஒரு ஆடியோ சிக்காத வீடியோ சிக்காத கீழ்த்தரமான ஒரு மனிதன். இது வந்து இதே பண்ணி பண்ணி தான் கடைசியில வந்து நிறைய பேர் ஆடியோ வீடியோ எல்லாம் கொத்த எடுத்து நிறைய பேர் பயந்து போனாங்க. அதுல ஒரு சிலர் வந்து பரவாயில்ல நீ ஆடியோ வச்சு பண்றதுன்னா பண்ணி வீடியோன்றதுன்னா உடனே ரிலீஸ் பண்ண வச்சாரு. நிறைய வேலையை பார்த்தாரு. ஏன் இப்ப திருச்சி சூர்யாவை கைக்குள்ள போட்டுட்டு என்ன இந்த மிரட்டு மிரட்டி ஒரு கட்டத்துல சூர்யா வந்து அவருக்கு மேல வந்து எல்லா சேனல்லையும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு சேனல்ல வந்து நிறைய சேனல்ல பேச ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல அவரே வந்து வெறுத்துட்டாரு. என்னடா நமக்கு மேல பேட்டி கொடுக்குறானே. அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் சூர்யாவுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஒருத்தங்க மிரட்டுறது பிடிக்கல. உடனே அண்ணாமலையை வந்து மோசமா பேச ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல. சொல்லுவாங்கல்ல கர்மா பூமுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு அண்ணாமலையே கொடுத்து ரொம்ப ஆப்போசிட்டா பேச ஆரம்பிக்கவும் சூர்யா யாருக்குமே கட்டுப்படல. திருச்சி சூர்யா பொறுத்தவரை யார் சொல்லியும் அடங்கல, அண்ணாமலைக்கு அடங்கவே இல்லை. அப்பதான் ரொம்ப ட்ரிகர் ஆகி இவனை விட்டா வந்து சரிப்பட்டு வராதுன்னு சூர்யாவுக்கு வைக்கப்பட்ட பொறி தான் அலிஷாவை. நீங்க போய் உடனே சூர்யா நீங்க போய் அலிஷாக்கா ஏதோ சிரமத்தில் இருக்காங்க போய் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அலிஷா ஃபோன் பண்ணி அண்ணா வருவாரு மிகப்பெரியவர் அவர் வந்து உங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்றாங்க சொல்லி 2 பேரையும் உட்கார வச்ச இடத்துல கரெக்டா ஹை ரெசல்யூஷன்ல வீடியோ ஆடியோ எல்லாம் பிக்ஸ் பண்ணி கொத்த வீடியோ ஆடியோ எடுத்து ஏன்னா இவர் போன இடத்துல வாய் விட்டு சுகமா இருக்காம உங்க இடுப்பு நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு ஏதோ பேசி அத்தனை வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னால அவனும் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலுமே இப்படி வந்து ஒரு எதிர்பாலனத்தை வைத்து பிளாக்மெயில் பண்ணி வீடியோ எடுக்கிறது, ஆடியோ எடுக்கிறது, ஒரு பெண்ணை எல்லாரும் ஒரு வளர்ந்த ஆண்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிரபலமாகறாங்கன்னா உடனே அவங்களை கூப்பிட்டு அந்த மிரட்டுறது, ஒண்ணுக்கு இருக்க வைக்கிறது. அவர் பயன்படுத்துற வார்த்தைகள்னு சொல்லி அத்தனை பேர் எடுத்து சொல்லிருக்காங்க. தலைகீழ கட்டிடுவேன், தலைகீழ பிடிச்சு தொங்க விட்டுருவேன், தோல் உரிச்சிருவேன். இதெல்லாம் வந்து பயன்படுத்தின வார்த்தை. எனக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இப்படி எல்லாம் பேச முடியுமான்னு. இப்ப நான் கேக்குறது என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இதுல வந்து இவரை வந்து இவர் வந்த விதமே ஒரு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கட்சியில மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ரொம்ப வெயிட்டான ஒரு போஸ்ட்ங்கிறது வந்து இங்க எப்படி மாநில தலைவருக்கு மேல ஒரு போஸ்ட் கேசவ விநாயகம் ஐயா அவர்கள் இருந்தாரு. அந்த மாதிரி நேஷனல் லெவல்ல ஒரு போஸ்ட் பிஎல் சந்தோஷ் அப்படி அப்படிங்கிறவர் அவங்க ரொம்ப பர்சனல். அவங்களாம் வந்து நாறு தரங்க முகத்தை வெளியே காமிக்க மாட்டாங்க. அவரை பிடிச்சு அவர் மூலமா கட்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி அதுக்கு பின்னால ஊடகங்கள்லாம் இவரை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சு அமித்ஷாக்கு செல்ல பிள்ளையாகி அமித்ஷா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவர் கூப்பிட்டாலாம் வர ஆரம்பிச்சாரு. அவருக்கு ரொம்ப அண்ணாமலை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அமித்ஷா அண்ணாமலை இப்படி இப்படின்னு அப்புறம் அமித்ஷால இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மோடிக்கு செல்ல பிள்ளையாகி அப்புறம் அமித்ஷா ஓரங்கட்டி பிஎல் சந்தோஷ் அவர்களை ஓட்டம் ஓரங்கட்டி அப்புறம் மோடிக்கு செல்ல பிள்ளையாகி எல்லாருக்கும் முன்னால கடைசி இவருடைய சாயம் வெளுத்து போகும்னா கட்சியும் வந்து ஒரு கட்டத்துல வந்து வெறுத்து போனது. இப்படி ஒரு மனிதனா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி உங்களுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் இருந்தாரு. அவ்வளோ செல்லமா ஜட் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவங்க சொல்றோம் எனக்கு ஜட் பாதுகாப்பு வேண்டாம் அப்படின்னு. நீங்களே கட்சியில இருந்து விலகுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அவரை வந்து தங்க தாம்பாளத்துல வச்சு தட்டினாங்க. சொந்த புள்ள மாதிரி வச்சு பாதுகிட்டாங்க. நீங்க அதெல்லாம் நம்புறீங்களோ இல்லையா? பிஎல் சந்தோஷ் அவர்கள் சரி அமித்ஷா அவர்கள் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களை வந்து அவ்வளவு ஒரு பாசத்தோட பார்த்துட்டாங்க. நேஷனல் மீட்டிங்ல வந்து நான் வந்து ஒரு பெண்கள் அதாவது இத்தனை ஸ்டேட் இந்தியாவில் ஸ்டேட்ல ஒரே ஒரு பெண் பிரசிடன்ட் நான் மைனாரிட்டி பிரசிடன்ட் மற்ற எல்லா ஸ்டேட்லயும் கர்நாடகா பஞ்சாப் நீங்க உத்தரப்பிரதேசம் எல்லாமே ஆண்கள் தான் பிரசிடன்ட். ஆனா எல்லாம் பேசும்போது அக்கா அண்ணாமலைஜி அக்கா அண்ணாமலைஜி அவ்வளோ பாப்புலருங்க தேசிய அளவுல. அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தங்கத்தட்டுல வச்சு தாங்கி இவர் மேல அவ்வளவு பிரியமா இருந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சு இன்னைக்கு கட்சி விட்டு போனீங்க. இவ்வளவு தூரம் உங்களை வந்து பாராட்டி சீராட்டி வைத்த கட்சியை வந்து இத்தனை பேரை மிரட்டினீங்க உருட்டினீங்க பிளாக்மெயில் பண்ணீங்க வீடியோ எடுத்தீங்க ஆடியோ எடுத்தீங்க அத்தனை அசிங்கப்படுத்தினீங்க. கேசவ விநாயகம் ஐயா வந்து ஒரு சாதாரண மண்டல இருக்கிற ஒரு பூத்துல இருக்க ஒரு சின்ன பையனை உடனே தோல் மேல கை போட்டு பேசுவார். அப்படியே அப்பா மாதிரி பேசுவார். சாதாரண நபரை என்ன பண்ற எப்படி சாப்பிடுற நீ இது வேணுமா உனக்கு என்ன வேணும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா நீ பாத்துக்கிட்டியா நீ வந்துட்டியா. அந்த சாதாரண நபர்களை அன்பா பேசுறது அவருக்கு இணையாக யாருமே இல்லை. அந்த மனிதன் வந்து யாரு கூப்பிட்டாலும் வெள்ளந்தியா ஒரு வாட்ஸ்அப் கால் அவருக்கு பண்ண தெரியாது. சிக்னல் கால் பேச மாதிரி எதுவுமே பண்ண தெரியாது.
அவ்வளவு வெள்ளந்தியா பேசுவார். அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பண்ணி அவ்வளோ ஒரு வில்லனிக் கேரக்டர். இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் அவரை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அவர் பின்னால ஒரு பெரிய கூட்டம் போறீங்க. நீங்க பார்த்துக்கோங்க, அவர் பாஜக கட்சி செய்தது சரியா? அவரை அவ்வளவு தூரம் நம்ம பிஎஸ் பண்ணது சரியா? அமித்ஷா அவர்கள், மோடி அவர்களுக்கு அவர் பண்ணது சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அவர் வந்து கரெக்டா அப்படியே அவர் கட்சிக்கு வரணும்னு என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப நேர்மையான மனுஷன், நேரடியா வந்திருக்கணும். நீங்க டைரக்டா போய் இன்னைக்கு விஜய் வந்தவங்க டைரக்டா போங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து பாஜக மேல ஏறி வாரமெல்லாம் பயன்படுத்தி அவ்வளவு சொந்த பாப்புலர் நீங்க உங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு நீங்க வர்றதுங்கிறது இது முழுக்க முழுக்க பச்சை சுயநலம், பச்சை துரோகம் இது. அதனால வந்து அவர் நிறைய நடிப்பாரு. மக்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எப்ப அண்ணாமலையுடைய சுயரூபம் தெரியும்னா, நீங்க ரொம்ப பாப்புலர் ஆகி அவருக்கு மிஞ்சி ஒரு ஆளா நீங்க வந்து இருக்கும்போது அவர் இருக்கவே மாட்டார். மற்றபடி அவருக்கு பின்னால நிறைய பேர் போயிருக்காங்க. அது அவருடைய விருப்பம். இன்னொரு விஷயம் நான் வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும். ரொம்ப வீராதரமா அவர் மாநில தலைவரா இருக்கும்போது இந்த இந்த ஃபைல்ல வந்து டிஎம்கே ஃபைல்னு ஒன்று வெளியிட்டார். வெளியிட்டு வந்து பயங்கர பக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து அவர் வந்து இது பயன்படுத்தினார். அவர் வந்து எல்லா தகவல்களும் சொன்னாரு. ஈவா டிஎம்கே மினிஸ்டர் ஈவா வேலு மேல, ஆர் ஆசா மேல, சபரீசன், துரைமுருகன், செந்தில் பாலாஜி, அவர் இவர்னு சொல்லிட்டு கேஎன்ஏர் எல்லார் மேலேயும் அவர் அவருக்கு மொத்த சொத்து எவ்வளவு இல்லீகலா சம்பாதிச்சது, எவ்வளவு முறைகேடு பண்ணது, எத்தனை ஊழல சம்பாதிச்சப்பல அவர்களுக்கு கணக்கு காட்டப்படாத பணம் எவ்வளவு 1,30,000 கோடி அப்படின்னு தூக்கி போட்டு டிஎம்கே ஃபைல் பார்ட் 1 பார்ட் 2 பேசினாரு. ஏன் அந்த ஃபைல வந்து இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? மக்கள் வந்து தமிழக மக்கள் டிஎம்கே ஃபைல அவ்வளவு ஆதாரத்தோடு எடுத்தாரு. அது ஏன் வந்து அவர் வந்து அதை வெளியிடல? அதுக்கான நடவடிக்கை ஏன் எடுக்கல? அப்போ அந்த ஃபைல் எந்த பேரம் பேசப்பட்டது? ஏன் வந்து திடீர்னு பொங்குனீங்க, ரொம்ப பொங்குன்னு பொங்குனீங்க, ஃபைல் பார்ட் 1 பார்ட் 2 பக்காவா சொன்னீங்க, அத்தனை பண்ணிட்டு பரவாயில்ல, ஒரு படித்த மனுஷன் மாநில தலைவரா உட்காந்து எவ்வளவு தூரம் பண்ணாரு, அது ஏன் வந்து புஷ்பானமா போச்சு அந்த ஃபைல்? தமிழக மக்களுக்கு தெரியும் எங்க அந்த ஃபைல் பேரம் பேசப்பட்டது. துரைமுருகன் கிட்டயோ, செந்தில் பாலாஜி கிட்டயோ, கேஎன்ஆர் கிட்டயோ ஃபைல உள்ள கொடுக்கவா இல்ல எடுக்கவா? கொடுத்தா போயிடும், எடுத்தா கொஞ்சமா எனக்கு வந்தா போதும். 1,30,000 கோடி அப்போ கொடுக்கவா எடுக்கவான்னு சொல்லி பேரம் பேசப்பட்டது. தோட்டத்துலதான் வச்சு பேசுவார். எல்லா தொழிலதிபர்களும் தோட்டத்துல வச்சு 1 to 1 பேசுவார். பேசி அந்த ஃபைலுக்கான விலை பேசப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப தனி கட்சி தொடங்கியிருக்காரு. நான் கேக்குறேன், நீங்க வந்து டிஎம்கே ஃபைல் 1 2 பார்ட் 1 பார்ட் 2 போட்டீங்களே, நீங்க சரியான ஒரு தலைவராக இருந்தால் கட்டாயம் அந்த டிஎம்கே ஃபைல வந்து நீங்க எடுத்து இது பண்ணணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் அது வந்து நீங்க கேஸ் எப்படி போடுறதுன்னு தெரியும், எப்படி நீங்க வந்து அதுக்கான விஷயங்களை வந்து கேஸ் போட்டு எப்படி வந்து அதெல்லாம் திரும்ப பெறணும்னு தெரியும், இடி அனுப்ப தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க உண்மையாலுமே ஒரு மக்கள் தலைவராக இருந்தா இத்தனை கொள்ளை போன பணத்தையும் நீங்க வந்து ஆதாரத்தோடு எடுத்திருக்கீங்க, அதை மீட்கணும். அது செய்யல அப்படின்னா நீங்க விலை போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆமா, அது நிச்சயம் தான். தனி கட்சி தொடங்கினால குற்றச்சாட்டான இப்ப நான் மாநில தலைவரா இருக்கும்போது என்னுடைய மாநில தலைவரை பத்தி நான் இவ்வளவு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மற்ற மக்கள் வந்து எப்படி நம்புவாங்க, இவ்வளவு மோசமான ஒருத்தர் அப்படியே மாநில தலைவரா வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது கட்சிக்கு அசிங்கம். ஆனா நாங்க எப்படி பாக்குறோம்னா, கட்சி நல்ல கட்சி. நம்ம பிரதமர் மோடி அவர்களை பாக்குறோம், அமித்ஷா அவர்களை பாக்குறோம், கட்சி நல்ல கட்சி. அதுல ஒரு தவறான ஒரு ஆளை தலைவராக வச்சிருக்கும் போது நம்ம அவரை காட்டி கொடுக்க முடியாது. அது கட்சி நம்ம கண்ணையே நம்ம பள்ளியை வச்சு நம்ம மோது பார்த்த மாதிரி. அதனாலதான் அவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சிக்கே நீ துரோகம் பண்ணிட்டாங்க, உன்னை நம்ம காப்பாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. யாருக்குமே புகழ் கொடுக்கல. அவர் வந்து அது சமரசமா போயிருங்க, அந்த விஷயத்த நான் கிளறவே இல்லை. அதோட இல்ல, புது தலைவர் வந்திருக்கப்போ அவர் கட்சிக்குள்ளேயே இருக்கும்போது எப்படி கட்சிக்குள்ளேயே அவரும் அண்ணாமலை அவர்களும் கட்சியில இருந்தார் நேற்று வரைக்கும். அதை இன்னைக்குதான் புது கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒரு நபரை, அதுவும் முந்தைய தலைவரை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கட்சிக்கு அசிங்கம். இன்னைக்கு நான் அதை தோண்டி இதை வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு சொல்லணுங்கிற, கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு. இனி அவரு நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. அவர் செய்த அத்தனையும் தெரியும். இன்னொன்னு நான் சொல்லணும்னு அவசியம், மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வீடியோ ஆடியோக்கள் எப்ப பார்த்தாலும் இந்த பிளாக்மெயில் பண்றதுல எந்த அளவுக்கு நடந்தது தெரியும். சரி, திருச்சி சரி அந்த அளவுக்கு பண்ணும்போது ஒரு மாநில தலைவரா நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு எதிராக இவ்வளவு பேசும்போது யாருக்கிட்டையுமே நான் புகார் கொடுக்கல. அவர் வந்து அவர் மிரட்டோட இன்னொரு விஷயம், அன்னைக்கு புகார் கொடுத்தப்ப இந்த மிரட்டினப்ப இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து மிரட்டினார். அதை நான் சொல்லணும், அதை மறந்துட்டேன். அன்னைக்கு மிரட்டினப்போ என்ன ஆகும்னா, அம்மா மகளும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் டிவியில பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னால நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் என்ன அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. சும்மா வந்து கேட்பாங்க, எங்க கொடுப்பேன்.
பேட்டி கீட்டி கொடுத்தோன்னா தொலைச்சிருவேன். இனிமே ஒரு பேட்டி கொடுத்தோன்னா தொலைச்சிருவேன். அது எதுவும் மெடிக்கல்ல மகா கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட பேசுவாங்கன்னா நீ பேட்டி கொடுத்தோன்னா தொலைச்சிருவேன். அன்றையிலிருந்து நான் பேட்டி கொடுக்கறது டோட்டலா ஸ்டாப் பண்ணேன். அதுக்கு பின்னால் அவர் அப்படி மிரட்டி அடுத்த நாள் ஒரு பேட்டி மட்டும் கொடுத்தாரு. அதாவது மிரட்டி வெளியே வந்தோடனே பிஹேவியர் கூப்பிட்டார். ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேசு விநாயகம் ஐயா அவரை பத்தி. அப்போ நான் கொடுத்த பேட்டி தான் கொஞ்சம் ஒரு வேற மாதிரி அதாவது வந்து கேசவ விநாயகம் ஐயா வந்து அவ்வளோ நல்ல மனிதர், ஒரு புத்தோல் உண்மையாலுமே. அவர் இவ்வளோ அழக ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர், அவர் இவ்வளோ மோசமா பேசுறாங்க, அவர் அந்த மாதிரி ஒரு மனிதர் கிடையாதுன்னு சொல்லி என்னோட ஆற்றாமி உண்மையா இப்படி ஒரு மனுஷனை டார்கெட் பண்றாங்களேன்னு சொல்லி என்னோட ஆற்றாமி ஒரு பேட்டியா கொடுத்தேன். இது 3 வருஷத்துக்கு முன்னால் அவர் என்னை மிரட்டின பின்னால் அடுத்த நாள் கொடுத்த பேட்டி. அதோடு பேட்டி கொடுத்து டோட்டலா நான் நிறுத்திட்டேன். பேட்டி கொடுக்க என்னோட ஓன் சேனல்ல நான் பேசுவேன். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னால பழைய மாதிரி நீ பேட்டி கொடுத்த தப்புலே அவனுக்கு அன்னைக்கே நான் வந்து அடங்கியிருக்க வேண்டியதில்லை. பட் அன்னைக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு பிளாக் ஆயிருக்குது. அதாவது அண்ணாமலை அவர்கள் பின்னால போறதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அவர் நிறைய சம்பாதிக்கக்கூடியவர். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விவசாயம் பண்றேன், ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், சாணி வளர்க்குறேன், அதெல்லாம் பச்சை இது. அவர் டிஎம்கே ஃபைல் மூலமால நிறைய பணம் கை மாதிரி அவர் நல்லா செழிப்பா இருக்கிறாரு. லண்டன்ல சொத்து வாங்கி அதெல்லாம் நான் வந்து சொல்லல. அது போராட்டம்னு இப்ப இவர் டிஎம்கே ஃபைல் எடுத்த மாதிரி நீ இவருடைய ஃபைல் எடுத்தோன்னா எடுக்கலாம் தாராளமா, அது கட்சி தான் முடிவு எடுக்கணும். ஆனா அந்த அளவுக்கு செழிப்பா சேர்த்துக்கிட்டு இப்ப லண்டன் கூட டூர் போயிட்டு வந்தாங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டு அவர் வந்து இப்போ 500 கோடி சம்பாதிக்கிறேன்னா அவருக்கு கீழே இருக்கவன் நிச்சயமா 1 கோடி 2 கோடியும் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை விடக்கூடியவர் தான். ஸோ அவர் கூட இருந்தா செழிப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு போயிருக்கலாம். மற்றபடி வந்து வேற ஒண்ணும் பெரிய கொள்கை பிடிப்பா போறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இவருக்கு தானே செருப்புல அடிச்சு, ஏன்னா செருப்பு போட மாட்டேன்னாரு, சகுதனானே சவுக்கால் அடிச்சு பறித்தனே அடிச்சு அவரையும் போனோம். அவர் வந்து நல்ல பணம் சேர்த்து சொத்து வச்சு சும்மா யாராவது கேட்டா அண்ணா நான் விவசாயம் பண்றேன்னா, நான் சாணி அல்றேன்னா, ஆடு வளர்க்குறேன், எந்த ஆடும் வளர்க்கல, எந்த விவசாயம் பண்றேன். இது ஒரு போர்வைக்கு பின்னால இருக்கக்கூடியவர். அது மக்கள் நிச்சயமா வந்து புரிஞ்சுக்குவீங்க. இதை நான் சொல்ல வேண்டியது எனக்கு ஒரு கட்டாயம். அந்த அளவுக்கு ஒரு பெண்களை டார்கெட் பண்ணவர், கொடுமைப்படுத்தினவர், தவறான வார்த்தைகளை பிரயோகிச்சவர், அவ்வளவு த்ரெட்டன் பண்ணவர், மனசாட்சி இல்லாத ஒரு தூயலா பிஹேவ் பண்ணவர். நான் வந்து இதை வந்து நான் ஒரு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன சொல்ல முடியும்? நான் வந்து ஒரு வழிபடுற தெய்வத்து மேல என்னுடைய பைபிள் மேல சத்தியமா சொல்றேன். அவர் சொன்ன மிரட்டல நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது ஜஸ்ட் 5%, ஜஸ்ட் 5%. ஏன்னா 1.25 மணி நேரம் வச்சு பேசினாரு. அப்பதான் இந்த ஒண்ணுக்கு இருக்கிற கதையெல்லாம் சொன்னது. ஈவன் இப்ப என்ன மாதிரி நிறைய பெண்கள், அப்ப காயத்ரி ரகரம் கூட வந்து உண்மையுமே கட்சி மேல ரொம்ப அட்டாச் ஆன ஒரு பெண் தான் அவங்க. எல்முருகன் காலத்துல இருந்து எனக்கு சீனியரா நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சில இடங்கள் அவரை வந்து அவங்களுடைய ஒரு முகம் பார்த்தா ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிஜமா ஒரு பாசமா கட்சியில ரொம்ப ஐடியாலஜில பிரயாணிச்ச ஒரு பெண். அந்த பெண்ணையும் பிடிச்சி மிரட்டுனார். அவங்க ரொம்ப பேனிக் ஆனாங்க. காயத்ரி ரகராம் வந்து என்கிட்ட ரொம்ப சொல்லிட்டு புலம்புவாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. கடைசியில அவங்களுக்கும் ஒரு வீடியோ ஆடியோ எதுவும் ட்ரை பண்ணார் போல கிடைக்கல. கடைசியில வந்து என்ன நடந்ததுன்னா, நாங்க அன்னைக்கு ஒரு 300 பேர் கமலாலயத்துல வந்து ஒரு 250 பேர் உட்கார்ந்துருக்கோம். ஒரு மீட்டிங் நடக்குது, அண்ணாமலை மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல அத்தனை ஆண்கள் மத்தியில சொன்னது அண்ணாமலை சொல்லுது, காயத்ரி ரகராம் என்ன பண்றாங்க துபாய் ஹோட்டல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிடுவான். அந்த துபாய் ஹோட்டல்ல வந்து நீ என்ன பண்ணன்னு சொன்ன, கேவலம் அசிங்கம், பெண்ணுங்கிறனால உன்னை பாக்குறேன் அப்படின்னா. என்ன இது சொல்லுங்க? ஒரு பெண்ணை வந்து நீங்க துபாய் ஹோட்டல்ல என்னதான் நடக்கட்டும், அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஆடியோ உங்களுக்கு சிக்கல, ஒரு வீடியோ நீங்க வச்ச பொறியில அந்த பெண் சிக்கலங்கிறனால இப்ப என்னை மாதிரி அவரை மாதிரி பண்ணுங்க, உடனே வந்து துபாய் ஹோட்டல் என்ன நடந்தது எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, அவ்வளவு மன உளைச்சல் காணாங்க. என்னுடைய இத்தனை ஆண்கள் மத்தியில வந்து என்ன இப்படி எல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த கடுமையான மன உளைச்சல தான் அவங்க வந்து கட்டி விட்டு வெளியேறினாங்க. நான் வந்து இத்தனை நடந்த பின்னாலே நான் நிக்கிற காரணம் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து வெளியே வந்து சிந்திச்சேன். எனக்கு ஒரு நார்மலாய் 10 நாள் கழிச்சு ஒரு சிந்தனை, நான் ஒரு பேரண்ட் பாடியோட பிரசிடண்டா, ஒரு கட்சியோட மாநில தலைவரா இருக்கிற பட்சத்துல ஒரு பெண் எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்வாகி, என்னதான் அவளும் ஒரு மைனாரிட்டியோட பிரசிடென்ட், சிறுபான்மையினர் தலைவி, என்னதான் தப்பானாலும் மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் நம்ம திட்டுவோம். 1.25 மணி நேரம் வச்சு ஒருத்தைய பேசிருக்கிறான்னு அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன். ஓ, நான் நினைச்சதை வெளியே சொல்ல விரும்பல, பட் இதெல்லாம் நடந்தது.